பண்ணீங்களா ஃப்ராக்மெண்டேஷன்? பார்த்தேன் சார். ஓகே, நைஸ். Let's see one more type of fragmentation. Okay, so we have three more things like shrink space compact, and cascade. I know we'll explain. ஸோ இப்போ டேபிள் சைஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து டேபிள் சைஸ் எப்படி செக் பண்ணுவீங்க? டேபிளோட சைஸ் எப்படி பார்ப்பீங்க? select name bytes கொடுத்து பார்ப்போம் சார். அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, யூசர் செக்மெண்ட்ஸ் டிபிஎஸ் செக்மெண்ட்ஸ் போய் பார்ப்போம்னு சொல்லணும். ஓகே, வியூ தான் கேட்பாங்க பாருங்க, காலம் கூட செகண்ட் இருக்கும். என்ன பைட்ஸ் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் செக்மெண்ட்ஸ் டிபி அண்டர்ஸ்கோர் செக்மெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, சரி. நோ இப்போ டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ரைட்டா, ட்ராப் டேபிள் 2. So create table 2. Objects. Okay, so multiple times set into okay, so multiple data போட்டுட்டேன். So இதுல சைஸ் எங்க செக் பண்ணோம்? யூசர் செக்மெண்ட்ஸ் இல்லை டிபிஎஸ் செக்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் யூஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 8 MB இருக்கு அந்த டேட்டா, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டெலிட் சம் டேட்டா. இதில் ஸ்டார்டிங் சம்மர் செட் from 0 to where pronoun less than 1 lakh. Okay, okay. இப்போ சைஸ் என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? கம்மியாம இன்க்ரீஸ் ஆகுமா? அது சேம் சைஸ் தான் சார் இது. வெரி குட். ஓகே, யூசர் செக்மெண்ட்ஸ் சேம் சைஸ். ஓகே, ஸோ ஆரக்கிள் வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கான் ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஓகே, டேபிள் ஸ்பேஸ்ல ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து லைக் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், ஷ்ரிங்க் ஸ்பேஸ் காம்பேக்ட், ஷ்ரிங்க் ஸ்பேஸ் கேஸ்கேட் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ ஷ்ரிங்க் ஸ்பேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா எல்லா பிளாக்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணி சீக்வன்ஸாக வச்சிடும். ஓகே, இந்த சேம் அந்த எக்ஸ்டென்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? இந்த ஃபைல ஓகே,
என்ன பண்ணி பிளாக்ஸ்லாம் இங்கே வச்சிருக்கேன். சம் டேட்டா இருக்கு. delete எனக்கு ரொம்ப டேட்டா இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ alter table shrink அப்படின்னு கமெண்ட் கொடுத்துன்னு வச்சுங்களா. alter table ஓகே, டேபிள்ல shrink ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுவோம். இந்த பிளாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சிருவோம். ஓகே, திஸ் சீக்வன்ஷியலா வச்சுட்டு ஹை வாட்டர் மார்க்கையும் கம்மி பண்ணிடுவோம். ஓகே, புரியுதா? ஸோ எல்லாம் ரீஆர்க் பண்ணிடுவாங்க, வச்சிருவோம். ஸோ ஆர்டர் கொண்டு வந்து வச்சிருவோம் அப்படி, ரைட்டா? அண்ட் அது உங்க ஹை வாட்டர் மார்க்கையும் கம்மி பண்ணிடும். ஓகே, ஸோ தட் த ஸ்பேஸ் வில் கெட் ரெடியூஸ். ஆல்மோஸ்ட் நம்ம என்ன அது இருந்தால் ஆன்லைன்ல பண்ணீங்க. ஆல்டர் டேபிள் நேம் கமெண்ட் கொடுத்தோம் இல்லையா. சரி, ஒன்று இது வந்து கொண்டு வரதுக்கு லைக் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆல்டர் டேபிள் நேம். ஓகே, go to move table space. டேபிள் ஸ்பேஸ் நேம் வந்து லைக் என்னது, ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு கொடுக்கலாம் நீங்க. ஓகே, இதுல நீங்க வந்து அப்டேட் இண்டெக்ஸ் இப்போ வந்து ஆல்டர் டேபிள் மூவ் பண்ணதப்போ ரோ ஐடியில் இன்வெல் டவுன் லாஸ்ட் கிளாஸஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் அப்டேட் இண்டெக்ஸஸ் கொடுத்தா அதுவும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க, ரைட்டா? இது ஆன்லைனில் கூட பண்ண முடியும். மூவ் ஆன்லைன் டேபிள் ஸ்பேஸ் கூட பண்ணலாம். ஓகே, டவுன் டைமே இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, விண்டோ டைம் இல்லாமல் இப்படி கூட பண்ண முடியும். பட் ரேராக தான் அதில் ஆன்லைன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த டேபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ இந்த கமாண்ட் வந்து மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகே, and lot of restrictions are there in the shrink space அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு. பெட்டர் ஆல்வேஸ் கோ ஃபார் திஸ் ஒன். சின்ன டேபிள்னா கடற்கரை பண்ணிட்டு போயிடலாம். நீங்க ஆல்டர் டேபிள் ஷ்ரிங்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஆர்க் பண்ணிட்டு உங்க ஹை வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இங்க போட்டுருவோம். ஓகே, லாஸ்டா, so that the space can be saved, reclaimed. ஓகேங்களா? பட் இன் கேஸ் இப்போ ஆல்டர் டேபிள் இன்னொரு கமெண்ட் இருக்கு. ஆல்டர் டேபிள் நேம் ஓகே, ஷ்ரிங்க் ஸ்பேஸ் காம்பாக்ட்னு இருக்கு, ரைட்டா? another syntax. Okay, இவன் என்ன பண்ணுவாங்க? ஓகே, ஸோ இட் வில் டூ ஆல் தி சேம் திங். இதே தான் பண்ணுவோம், ஆனால் ஹை வாட்டர் மார்க் அப்படியே இந்த கார்னர்ல வச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போ டேட்டா இங்கே தான் இருக்கு அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் ஹை வாட்டர் மார்க்னா, ஸோ கொண்டு வந்து இதே இடத்துல வச்சிருவோம். ஓகே, ஸோ இது இங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும், பட் இட் பி யூஸ்டு ஃபார் ஃபியூச்சர் இன்சர்ட்ஸ் யூஸ் ஆகும். புரியுதா? ஓகே, நோ. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதில் வந்து சைஸ் கம்மியாகுது, சைஸ் கம்மியாகும், பட் நீட்டாக ரீஆர்க் பண்ணி கொடுத்துருவான். இதான் ரெண்டுமே, ரைட்டா? ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு வந்து, ரைட்டா? இன்னொரு ஆப்ஷன் வந்து இப்போ வந்து நம்ம ஆல்டர் டேபிள் கொடுக்குறோம். ஆல்டர் டேபிள் ஷ்ரிங்க் ஸ்பேஸ் காம்பாக்ட். அதே மாதிரி ஷ்ரிங்க் கேஸ்கேட் ஒன்று இருக்கு வித் டிபெண்டன்சி. இதோட இண்டெக்ஸஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து ஷ்ரிங்க் பண்ணி கொடுப்பான். அதுதான் வந்து ஷ்ரிங்க் ஸ்பேஸ் காம்பாக்ட்.
cascade. Okay, automatically the dependencies it will shrink. Okay, சரி இப்போ let's see இது ஒருக்கான்னு பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம 8 MB டேட்டா வச்சிருக்கோம் ரைட்டா. ஸோ ஆல்ரெடி இப்போ ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ delete பண்ணியிருக்கேன் பட் still we have the same 8 MB of space. Okay, now எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குன்னு செக் பண்றதுக்கு ஓகே யூஸ் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸ் போய் பார்த்தா தெரியும். ஓகே செகண்ட் ஓகே ஸோ இப்போ யூசேஜ் பார்த்தீங்கன்னா 162 பிளாக்ஸ் யூஸ் ஆயிருக்கு. ஓகே அண்ட் 9166 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் AO2 இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குண்ணா. let me get this இது என்னன்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம். get ஓகே AO2 தான் இதுவும். ஓகே ரன் பண்ணீங்கன்னா பட் பார்த்தீங்கன்னா 9166 பட் இது தப்பா இருக்கு ரைட்டா. ஸோ என்ன பிரச்சனை என்ன பண்ணலாம் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்றதுக்கு? நான் சொல்ல புரியுதா? A02 டேபிள்ல வந்து இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு ரைட். பட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோதான் இருக்கு. என்ன ரீசனா இருக்கலாம்? இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்க அப்டேட் ஆகிறதுக்கு? சொல்ல புரியுதா கொஸ்டின்? புரியுது சார். என்ன பண்ணலாம்? அந்த A1 டேபிள்ல இருக்கிற டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம் சார். A2 சார் நல்லா பாருங்க, இதுவும் A2 தான், இதுவும் A2 தான். ஓகே எல்லாமே நிறைய ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே அப்டேட் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணியிருக்கேன் அது என்ன இது ஆக்சுவலாக? கேதர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேதர் பண்ணால் ஆப்வியஸாக டிக்ஷனரியில் போய்ட்டு அப்டேட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகும். ஓகேவா? சரி பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே இப்போ நான் ஏதாவது பல்காக டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா டிக்ஷனரியில் அப்டேட் பண்ணுறதுக்கு கேதர் ஸ்டாட்ஸ் அது எங்கே போய் பார்ப்பீங்கன்னா யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸில் போய் பார்ப்பீங்க. அதான் கேட்டேன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் ரைட்டா. ஓகே இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு, நான் இவ்வளோ பிளாக்ஸும் இருக்கு. இப்போ நான் சம் டேட்டா டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஃப்ரம் AO2 ரோனம் இஸ் லெஸ் தென் இதுதான் பண்ணியிருக்கேன். 10,000 1 lakh போடலாம். 50 lakhs இருக்குல்ல, ரோனம் ஒரு 1 lakh ரெக்கார்ட் டெலிட் பண்றேன். ஓகே கமிட். இப்போ செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் AO2 கொடுத்தோம்னா என்ன இருக்கு டேட்டா 45 கம்மி ஆயிடுச்சு. பட் யூசர் டேபிள்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா பழைய ரெக்கார்ட் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம் இதை அப்டேட் பண்றதுக்கு? அவ்வளோதான் கரெக்ட். இப்போ பாருங்க யூசர் டேபிள்ஸ் இது அப்டேட் ஆயிடுச்சு. பட் இங்கே டெலிட் ஆயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கு. ஓகே நான் என்ன பண்ணுறேன், அல்டர் டேபிள் ஷ்ரிங்க். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீரிக்வெஸ்ட் எப்போதும் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் இந்த ஷ்ரிங்க் கமாண்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரீரிக்வெஸ்ட் இருக்கு, ரோ மூவ்மெண்ட் எனேபிள் பண்ணணும். பாருங்க இப்போ என்ன எரர் வருது. அல்டர் டேபிள் நேம் அல்டர் டேபிள் AO2 டவுட்டா? நோ சார். ஷ்ரிங்க் ஸ்பேஸ்
ஸோ ரோ மூவ்மெண்ட் நாட் எனேபிள்டு. எங்கே போய் பார்ப்பீங்கன்னா டேபிள் அண்டர்ஸ்கோர் நேம் கமா ரோ underscore movement from user underscore tables where name equal to demo disable இருக்கு ரைட்டா. இது என்ன பண்ணா alter table name table row underscore movement. திருப்பி ரன் பண்ணினா உங்களுக்கு தெரியும் ஏதாவது ரோ எனேபிள் ஆச்சா இல்லைன்றது ரைட்டா. எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இந்த கமாண்ட் கொடுங்க, இட் வில் shrink off. அண்ட் இப்போ சைஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி யூசர் செக்மெண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 80 MB தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஷ்ரிங்க் ஸ்பேஸ் கொடுக்குறேன். லெட் சி ஹவு எவ்வளோ கம்மியாகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஹை வாட்டர் மார்க்கும் சேர்த்து ஷ்ரிங்க் ஆயிருக்கணும், அது உங்கள் சைஸும் கம்மியாகும். ஓகே, ஸோ பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, 1 0 10 10 9 பிளாக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ போய் பாருங்க, இங்கே தெரிவிச்சுன்னா ஸ்டில் எனக்கு அதே தான் காமிக்கும். என்ன ரீசனாக இருக்கலாம்? ஸ்டார் ஃப்ரம் what is it? ஓகே, இங்கே அப்டேட் ஆயிருக்கு, பட் எந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகல ரைட்டா. பிளாக்ஸில் என்ன பண்ணலாம் இருக்கு, அகைன் கேதர் ஸ்டாக்ஸ், அகைன் போயிட்டு யூசர் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் கம்மி ஆயிடுச்சா. அதே மாதிரி சைஸ் பாருங்க, யூசர் செக்மெண்ட்ஸ் சைஸும் கம்மி ஆயிடுச்சு ரைட்டா. ஓகே, ஸோ சைஸும் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, பிளாக்ஸும் கம்மி இருக்கு. அகைன் நான் என்ன பண்றேன், திருப்பி டெலிட் பண்றேன். டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் என்னது, இது ஒருத்தம் less than 1000 1 lakh ரைட்டா. again set of records and delete பண்றேன். 1 second. ஓகே, இப்போ ரெக்கார்ட் டெலிட் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ அகைன் என்ன பண்றேன், இந்த ஜிஎஸ் கொடுக்குறேன். ஸோ பிளாக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கு, நான் இன்னும் எதுவும் ஷ்ரிங்க்லாம் பண்ணலாம். ஸோ நான் என்ன ஷ்ரிங்க் ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ் காம்பாக்ட். ஓகே, ஸோ ஷ்ரிங்க் பண்றோம், பட் அந்த பிளாக்ஸும் நம்பர்ஸும் சைஸும் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்றது. So again the stats set tables blocks எந்த சேஞ்சும் இல்லை, அப்படிதான் இருக்கு. ஓகே, added more admit பண்ணியாச்சு. No. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா அதே பிளாக் எந்த சேஞ்சும் இல்லை, பட் ரீஆர்க் பண்ணியிருக்கான். யூசர் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான். 57 GB இருந்தது, அதே 57 MB இருக்குது, அதே தான் இங்கே இருக்கு. ஓகே, ஒரு சேஞ்சும் இல்லை. புரியுதா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு? ஷ்ரிங்க் ஸ்பேஸ்னா எல்லாம் ஷ்ரிங்க் பண்ணி ஹை வாட்டர் மார்க் ரீசெட் பண்ணுறோம். பட் ஷ்ரிங்க் ஸ்பேஸ் காம்பேக்ட்ல பார்த்தீங்கன்னா லைக் ஹை வாட்டர் மார்க் அப்படியே தான் இருக்கும், பட் யூ வில் நாட் மீன் ஆனால் ரீஆர்க் பண்ணிட்டோம். ஓகே, அந்த சீக்வன்ஷியல் ரீஆர்க் பண்ணிட்டோம், பட் ஹை வாட்டர் அப்படியே வச்சிருப்போம். உள்ள பிளாக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ தட் வில் பி யூஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் இன்சர்ட்ஸ்க்காக ரைட்டா. அதே மாதிரி ஓகே, அகைன் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கமாண்ட் கொடுக்குறோம், ஆல்டர் டேபிள் நேம் ஷ்ரிங்க் ஸ்பேஸ் கேஸ்கேட்.
இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேபிள ஷ்ரிங்க் பண்ணோம். அது டிபெண்டன்சிஸ் இண்டெக்ஸஸ் வேற ஏதாவது இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஷ்ரிங்க் இட். ரைட்டா? இப்போ பார்க்கலாம் என்ன சைஸ் இருக்குன்ட்டு. ஸோ யூசர் டேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா அதே தான் இருக்கு. ஏன் இருக்குதுன்னா நான் வந்து கேதர் ஸ்ட்ரக்ஸ் பண்ணல. ஓகே, அகைன் நான் கிவிங் யூசர் டேபிள்ஸ். ஸோ கம்மியாயிடுச்சு. ரைட்டா? அகைன் யூசர் செக்மெண்ட்ஸ் போய் பார்க்குறோம். ஸோ கம்மியாயிடுச்சு. இந்த 3 கமெண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அல்டர் ஷ்ரிங்க் ஸ்பேஸ் கேஸ்கேட் அண்ட் ஷ்ரிங்க் ஸ்பேஸ் காம்பாக்ட். டவுட் இருக்கு அதெல்லாம்? நோ சார். குட். அதே மாதிரி we have one more options. இது பார்த்தோம் இல்லையா, இப்போ டீஃப்ராக்மெண்ட் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் CTAS கமாண்ட் யூஸ் பண்ணலாம், ஆல்டர் டேபிள் மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஆன்லைன் ரீடெஃபினேஷன் ஒரு கமாண்ட் இருக்கு, அது கூட பண்ணலாம். ஆன்லைன் ரீடெஃபினேஷன் வெரி ரேர்லி யூஸ், பட் மோஸ்ட்லி வந்து இன்னொன்று ஆல்டர் டேபிள் கமாண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா. ஏன் ரீடெஃபினேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டூப்ளிகேட் டேபிள் அப்படியே இன்னொரு டேபிள் நீங்கள் காப்பி பண்ணி அந்த ரீஆர்க் பண்ணுவோம். இட் வில் டேக் லாட் ஆஃப் ஸ்பேஸ் ஆல்சோ. ஸோ பட் எப்படி பண்ணணும் நான் சும்மா சொல்கிறேன், அதுதான் டிசைட்ஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் சில கண்டிஷன்ஸ் நீங்கள் ரீடெஃபினேஷன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பிரைமரி கீ இருந்தே ஆகணும். ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, insert select star all underscore objects. So you will see some errors here. The command வந்து நான் இங்க வச்சிருக்கேன். ஓகே, first start redefinition. ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் அவைலபிளா இருக்கணும் ஒன்று. ஓகே, ஸோ நான் என்ன பண்றோம், வெயிட், இந்த டேபிள் வந்து நான் பிரைமரி கீ கேட்பான். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஆட், லெட் மீ see. So it doesn't have any primary key. So நான் என்ன பண்ண primary key add பண்றேன். Enter table, go to add primary key of ஒரு காலத்துக்கு object ID. ஓகே, கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அகைன் அதே கொடுக்கும்போது AO3 டேபிள் இருக்கான்னு கேட்பேன். ஏன்னா அது கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். AO3 டேபிள் எம்டி டேபிள் தான் அது. ரைட்டா? இதுக்கு பிரைமரி கீ தேவையில்ல. AO3 as ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? எனக்கு டேட்டா எல்லாமே வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்ன கமாண்ட்? எம்டி டேட்டா தான். நான் சொல்றது புரியுதா கொஸ்டின்? இப்போ அது எனக்கு வந்து வெறும் காலம் நேம் மட்டும் தான் இருக்கணும். பட் ஐ டோன்ட் ஹேவ் டேட்டா என்ட்ரி. டேட்டா வரக்கூடாது. ஐ ஷுட் ஹேவ் எனி டேட்டா. அதுக்கு என்ன பண்ணலாம்? கிரியேட் டேபிள் நேம் கொடுத்து உள்ள காலம் நேம் கொடுத்தா ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன் ஒன்னு கொடுத்து வந்து ஃபால்ஸ் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா டேபிள் மட்டும் கிரியேட் ஆகும், டேட்டா உள்ள இருக்காது. ஓகே, ஓகே. anything 5 equal to 2, 5 equal to 6, any false condition you can give. ஓகேவா? ஸோ கொடுத்து நீங்க பண்ண முடியும். என்ன ஆகும்? இப்போ போயிட்டு நான் ஓகே காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபினிஷ். இது வந்து ரீஆர்க் ஆகும். இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரீஆர்க் ஆகும், கண்டிப்பா நடக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் டெமோ மாதிரி பண்ணணும் அப்படின்னா லைக் ஓகே, ஸோ அப்படியே காப்பி பண்ணிட்டேன். சரி, நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. லைக் யூசர் அண்டர்ஸ்கோர் செக்மெண்ட்ஸ் போட்டு பாருங்க, எவ்வளவு சைஸ் எடுத்துருக்கான், டெலிட் பண்ணி பாருங்க டேட்டா, எப்படி ரீடெஃபினிஷன் பண்ணி புரியுதா? இது நீங்க பண்ணிக்கிட்ட டெமோ காமிங்க எனக்கு. ஓகே, எப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் பாருங்க. டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே. சரி, இட்ஸ் ஆல் அபவுட் fragmentation and redefinition of the. So now we can start with partitions. இவ்வளவு கிளாஸ் டவுட் இருக்கா? அண்ட் முகமது கேட்டீங்க, ஹை வாட்டர் மார்க் வந்து ஒரு பிளாக்குக்கு வராது, மோஸ்ட்லி என்டையரா ஒரு எக்ஸ்டென்ட்க்கு தான் வரும். ஓகேவா? என்டையர் எக்ஸ்டென்ட் டேட்டா ஃபைல் சைட்ல ஒரு செக்மெண்ட் லெவல்ல தான் வரும். டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபைல் டிஃப்ரெண்டா இருக்கும்.
ஓகே, அது வந்து ஹை வாட்டர் மார்க். சிங்கிள் பிளாக்குக்கு வர சான்ஸ் இல்லை. ஏன்னா அவன் வந்து கண்டினியூஸா டேட்டா இன்சர்ட் பண்ண ஆரம்பிப்பான். ஓகே, அதான் வந்து ஹை வாட்டர் மார்க். புரியுதா? ஓகே. No. Partitions. Partitions and indexes. So first let's see partitions and then we will go for this. Oracle partitions and the mostly used when they use is like when you have first on the partitions you should have license. Okay. Enterprise edition தான் பண்ண முடியும். Oracle partition standard edition எல்லாம் பண்ண முடியாது. Okay. Partitions வந்து always Oracle Enterprise Editionல மட்டும் தான் இருக்கும். அதுவும் you need to pay extra for that. Okay, partition. இப்போ வந்து என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஓகே, டிரான்சாக்ஷன் ஒரு டேபிள் வச்சிருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓகே, டிரான்சாக்ஷன் டேபிள் இருக்கு. அதை நீ மியூட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, கேட்கும்போது ஆன்சர் மியூட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் ஒரு டேபிள் இருக்கு. நவ் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேங்க்லாம் போகிறீங்க இல்லையா, பேங்க்ல இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ரிப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 12 months, இப்போ நீங்கள் வந்து 12 months ஆஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம், ரைட்? இல்லை 2 months 3 months இதுதான் ஆன்லைன். பட் 2 yearsக்கு மேலே டேட்டா வேணும்னு வச்சுங்களா, ஓகே, தென் யூ நீட் டு கிரியேட் அ சர்வீஸ் ரெக்வெஸ்ட். இல்லை எழுதி கொடுங்க, நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்வாங்க. பிகாஸ் தோஸ் திங்ஸ் வில் ஸ்டோர்ட் இன் த டேட்டா வேர்ஹவுஸ். அவங்ககிட்ட கரண்ட்லி வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ரீசன்ட்லி எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்களோ தட் இஸ் கால்ட் ஆர்கைவிங். ஆர்கைவல் பிளான் இல்லை ஆர்கைவிங் சொல்லுவாங்க. ஆர்கைவிங் ஆர் வில் கால் அஸ் ஆர்கைவல் பிளான். ஸோ ரெகுலர் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்ததுன்னா ஓகே, தே ஹேவ் ஒன்லி ரீசன்ட் இயர்ஸ் ஆஃப் டேட்டா தான் வச்சிருப்பாங்க, ரீசன்ட் மந்த்ஸ் ஆஃப் டேட்டா தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே வேணும்னா இட் ஷுட் ஸ்டோர்ட் இன் த வேர்ஹவுஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே, ஸோ இது டிரான்சாக்ஷன் டேபிள், ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 year டேட்டா தான் நான் வச்சுக்க போகிறேன் அதில், ரைட்டா? ஸோ 1 year பார்த்தீங்கன்னா, ஸோ Jan 2022 December 2020 வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் டேட்டாவை. ரிமைனிங் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், வேர் ஹவுஸ் தட் இஸ் இன்னொரு டேட்டா பேஸில் போயிட்டு ஐ வில் ஸ்டோர். ஓகே, இங்கே டேபிள் இருக்குது, அதுக்கும் டேபிள் வச்சிருக்கேன், நான் இதில் போய் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன், ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Jan February எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆச்சு, எனக்கு டிசம்பருக்கு அப்புறம், ஓகே, ஸோ நவ் Jan 2021 டேட்டா வருது உள்ள. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெர் மந்த் அப்ராக்சிமேட் எனக்கு வந்து 10 lakhs டேட்டா வருது. 10 lakhs டேட்டா வருது. ஒரு மந்த்துக்கு எனக்கு வந்து 10 lakhs டேட்டா வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ டோட்டலாக எவ்வளோ மந்த்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இது டோட்டல் உள்ள? அப்ராக்சிமேட்லி 10 lakhsனா 10 into 12, right? 120 lakhs. Okay, it was stored into 12, right? Now, இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு January 2020, I mean Jan 2020 டேட்டா வருது, Jan 2021 டேட்டா வருது. அப்போ என்ன ஆகும்னா, இது ஆட் பண்ணிட்டு ஐ நீட் டு மூவ் திஸ் டேட்டா ஹியர், ரைட்? இந்த Jan 2010 டேட்டா வந்து அது வேற ஹவுஸ்க்கு நான் மூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே மூவ் பண்ணணும், ரைட்? நவ் எப்படி பண்ணுவீங்க, இங்கே இருக்கிற டேட்டா எப்படி மூவ் பண்ணலாம்? ஏதோ ஒரு ஆள் இனிமே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
முகமது இல்ல சக்தி. இங்க இருக்கிற டேட்டாவை இங்க நான் மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணலாம்? ஓகே, எதர் ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் ஒரு கிரியேட் டேபிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நீங்க இப்படி கொடுக்கலாம். ரைட், TMP Jan 2020 as select star from TXN where date transaction date mentioned date between Jan 01 Jan 2020 and 31 Jan 2020. Okay, இப்படி கொடுக்கலாம் நீங்க. ரைட், கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இங்க டேபிள்ல போயிட்டு ஓகே delete from TXN where same, right, where TXN underscore date between 01 Jan 2020 and 31 Jan 2020. So once the backup எடுத்துட்டு இது delete பண்ணிட்டு இந்த டேபிளை வந்து இங்க நீங்க காப்பி பண்ணணும். ஓகே, எதர் யூசிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிபி லிங்க் இருந்தா டைரக்டா இன்சர்ட் பண்ணலாம் அதுல. ஓகே, சோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அப்ப என்ன, ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டெப் என்ன கிஷோர்? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சோ இந்த டேபிள்ல என்னமா ஷேரிங் பண்ணுவோம் சார், கிளியர் பண்ணுவோம் சார், பிளாக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அதை எம்டி பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் கிளியர் பண்ணி எப்படி பண்ணலாம்? இது ஃபுல்லா டேட்டா இருக்கு. இது ஃபுல்லாவே டேட்டா இருக்கு, ரைட்டா? ஸோ யூஸ் திஸ். இது ஃபுல்லா டேட்டா இருக்கு. இப்போ ஒரு பார்ட் உள்ள டேட்டா மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ரைட்டா? தட் இஸ் ஜனவரி மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கேன். இப்போ எம்டி பிளாக்ஸா இருக்கு, ரைட்டா? ஸோ இது எப்படி நீங்க கிளியர் பண்ணி விடுவீங்க? இந்த எம்டி பாக்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? ஐ வாண்ட் டு ரீக்ளைம் தி ஸ்பேஸ். எப்படி பண்ணலாம்? இந்த கான்செப்ட் பேர் என்ன? ட்ரங்கேட் பண்ணீங்கன்னா உள்ள டேட்டா எல்லாம் போயிடும். ஃப்ராக்மெண்டேஷனா? ஏன் ஃப்ராக்மெண்டேஷன்? இவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்து ஃப்ராக்மெண்டேஷன் தெரியல. எம்டி பிளாக்ஸ் இருக்கு, யூஸ்ட் பிளாக்ஸ் இருக்கு, எம்டி பிளாக்ஸ் இருக்கு. ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன் வச்சு ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கு. எப்படி நீங்க வந்து ரீக்ளைம் பண்ணுவீங்க ஸ்பேஸா? அந்த ஸ்பேஸை ரிலீஸ் பண்ணிடலாம். அதை எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அந்த டேபிளை நம்ம ட்ரங்கேட் பண்ணிடலாம். ட்ரங்கேட் பண்ணி டேட்டா போயிடும்ல. சரி, நான் ஜனவரி 20 தான் மட்டும் தான் பேக்கப் எடுத்திருக்கேன். ஓகே, ட்ரங்கேட் பண்ணா ஃபுல் டேபிளும் போயிடும், ஃபுல் டேட்டாவும் போயிடும். என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா இவ்வளவு கிளாஸ் எடுத்ததெல்லாம் புரியலன்னு அர்த்தம். இதெல்லாம் யூஸ்டு பிளாக்ஸ். இது வந்து
இதுவும் யூஸ்டு பிளாக்ஸ் தான், பட் உள்ள டேட்டாவை நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பேஸ் எப்படி ரீக்ளைம் பண்ணுவீங்க? போன கிளாஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? திஸ் ஹவு வில் யூ ரீக்ளைம் இட்? ஸோ ரீக்ளைம் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஆல்டர் டேபிள் ஷ்ரிங்க் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்டர் டேபிள் நேம் மூவ் டேபிள் ஸ்பேஸ் நேம் கொடுத்துட்டு அதோடைய இண்டெக்ஸஸ் ஏதாவது டிசேபிள் அன்யூசபிள் இருந்ததுன்னா யூ கேன் ரீபில்ட் த இண்டெக்ஸ். இதுக்கப்புறம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ரீபில்ட் பண்ணணும். அதோட இண்டெக்ஸஸ் ஏதாவது அன்யூசபிள் ஸ்டேட்ல இருந்ததுன்னா. ஓகே, எப்படி காணுவோம்னா இண்டெக்ஸ் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் IDX ஒரு நேம் இருக்குன்னு வச்சுங்களேன், ரீபில்ட். ஓகே, இதுதான் கமாண்ட். ஓகே, கொடுத்து போஸ்ட். இதில் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேரலல் கிளாஸ், நோ லாகிங் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம டியூனிங்கில் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறது. லெட்ஸ் கோ வித் இட் நவ். ஸோ என்ன பண்ணோம், இப்போ நான் ஒரு மந்த் டேட்டா நான் எடுக்கணும் அப்படின்னா, இங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? டோட்டலி ஐ நீட் டு இந்த ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஓகே, ஒரு டெம்பரரி டேபிள் கிரியேட் பண்ணி இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் அதை ரீபில்ட் பண்ணோம். அது இண்டெக்ஸும் ரீபில்ட் பண்ணோம், அந்த டேபிளை மூவ் பண்ணோம். ஸோ இட் டேக் லாட் ஆஃப் டைம். இப்போ 120 GB இருக்குன்னு வச்சுங்களேன் சைஸ். ஸோ ஒரு மந்தோட பார்ட்டிஷன் வந்து 1 million 10 lakhs சொல்லியிருக்கான். ஸோ 120 lakhs ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகே, நான் அப்படியே ஃபுல்லாக ரீபில்ட் பண்ணும்போது எனக்கு இதை ஃபுல் டேட்டா எடுத்து அகைன் ரீபில்ட் ஆகும். இட் டேக் லாட் ஆஃப் டைம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வி கேன் கோ ஃபார் பார்ட்டிஷன்ஸ். ஓகே, இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது வி கேன் கோ ஃபார் பார்ட்டிஷன்ஸ், ரைட்? அது மட்டும் இல்லாமல் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுல பார்ட்டிஷன்ஸில், ரைட்டா? ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ் நான் சொல்கிறேன். Now, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிள் அப்படியே பார்ட்டிஷன் டேபிளாக ஐம் கோயிங் டு கிரியேட், ரைட்டா? ஸோ என்ன பண்ணுறோம், லைக் இட் வில் பி லைக் திஸ். பார்ட்டிஷன்றது லைக் இது வந்து ஒரே டேபிள் ஸ்பேஸ் தான் இப்போதைக்கு இருக்கு, ரைட்டா? டேபிள் ஸ்பேஸ் நேம் வந்து user_data, ரைட்? இப்படி இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறேன், ரைட்டா? ஸோ ஒரே டேபிள் ஸ்பேஸ் தான் இதுவும், பட் ஓகே டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷனாக கிரியேட் ஆகும். எப்படின்னா, wait, let me explain. Okay. Okay. 6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட ஜான் டேட்டா வந்து ஒரு பார்ட்டிஷனில். ஓகே, ஸோ ஜான் 2020 கொடுக்கலாம். ஜான் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஜான் ஓகே, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ரைட்டா? ஸோ இப்போ 12 months ஆஃப் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் டிரான்சாக்ஷன் டேபிள் சொன்னேன் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இது வந்து என்னோட டேட்டா ஃபைல் அப்படின்னு மாதிரி இது ஃபுல் டேபிள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இதில் டேட்டா ஃபைல் எப்படி இருக்குன்னா, என்னுடைய ஜெனரல் டேட்டா இந்த இடத்துல இருக்கலாம். ஓகே ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஹேவ் இட் ஹியர். ஓகே, டேட்டா இங்கே இருக்கலாம், ஓகே இங்கே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல உள்ள ஜெனரல் டேட்டா ஸோ மாறி இருக்கும் ஜெனரல் டேட்டா, ரைட்டா? அதே மாதிரி பிப்ரவரி டேட்டா வந்து ஸோ வேற இடத்துல இருக்கும், ரைட்டா? ஸோ பிப்ரவரி டேட்டா இந்த மாதிரி இடத்துல டிஃப்ரெண்ட் ஸ்கேட்டர்டாக இருக்கும், ரைட்டா? இது ஒரே டேபிள் தானே. ஸோ எங்கெங்க எஸ்டன்ஸில் அதோட மாறி இருக்கும், சான்ஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி மார்ச் வந்து இட் வில் பி ஹியர்.
மார்ச் டேட்டா ரைட்டா. ஸோ இன் கேஸ் இஃப் இது வந்து டேட்டா இருந்தது நான் சொல்கிறேன் ரைட். இட் மீ ஃபில் திஸ் ஆல்சோ ஓகே ரைட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரைட். ஸோ என்னுடைய டேட்டா ஃபுல்லாக ஸ்கேட்டர்டாக இருக்கும் ரைட். இப்போ நான் ரீட் பண்ணேன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜனவரி டேட்டா மட்டும் ரீட் பண்ணேன்னா அவன் ஃபுல் இந்த ஃபுல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணும். இது இந்த 120 GB ஆஃப் ரெக்கார்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 120 GBன்னு சொல்லியிருக்கேன் ஓகே. 120 GB ஆஃப் டேட்டா ஃபுல்லாக ரீட் பண்ணுவான் ரைட் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி மொத்தம் என்னோட ரெக்கார்ட்ஸை வந்து 120 12 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து 120 lakhs 12 மில்லியன் வச்சுக்கலாம். ஸோ ஒரு இது ஜனவரியில் வந்து 1 மில்லியன் இல்லை சாரி 10 மில்லியன் வச்சுக்கோங்க பெட்டர் ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஸோ ஜனவரியில் 10 மில்லியன், பிப்ரவரியில் 10 மில்லியன், மார்ச்சில் 10 மில்லியன்ற மாதிரி டோட்டலாக 120 மில்லியன் ஆஃப் டேட்டா என்கிட்ட இருக்குதுல. ஓகே 120 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு ரைட்டா. உங்களுக்கு எங்கேயாவது ஸ்டக் ஆகுது புரியலன்னா ஸ்டாப் பண்ணுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட். ஸோ 120 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுல. ஸோ நான் செலக்ட் பண்ணா ஃபுல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணோம் விச் வில் டேக் அப்ராக்சிமேட்டாக ஒரு என்னது ஒரு 2 hours கூட ஆகலாம் நம்ம ஃபுல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. டிபெண்ட்ஸ் வந்து சர்வர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஐஓ பெர்ஃபார்மன்ஸ் ரைட்டா. சிபியூ எல்லாமே ரிலேட்டட் இருக்கு ஓகே. ஐஓ காஸ்ட் இல்லை ரிசோர்ஸ் காஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இட் வில் ரீட் த டேட்டா ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒன்ஸ் இந்த பார்ட்டிஷன் டேபிள் கிரியேட் பண்ண உடனே என்ன ஆகுனா ஓகே. ஸோ ஜனவரி டேட் ஒன்ஸ் இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த ஜனவரி காலத்தில் ரேஞ்ச் பார்ட்டிஷன் சொல்கிறோம் ஓகே. லாட் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ரேஞ்ச், லிஸ்ட், ஹேஷ், இன்டர்வல், சிஸ்டம், கம்போசிட், வர்ச்சுவல் நிறைய இருக்குது ரைட்டா. ஸோ இதில் ரேஞ்ச் பார்ட்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரேஞ்சுன்றது டிரான்சாக்ஷன் ஓகே. டேட் வச்சு தான் ரேஞ்சு மோஸ்ட்லி கிரியேட் பண்ணுவோம். இல்லை நம்பர் இருக்கலாம் டேட்டில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஜனவரி பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஒரு P1 அப்படின்னு. இது வந்து பார்ட்டிஷன் நேம் ரைட்டா. சரி ஒரு பார்ட்டிஷன் நேம் கொடுக்கும் பட் டேபிள் நேம் சேம் தான் பட் பார்ட்டிஷன் டிஃப்ரெண்டாக கொடுக்குறோம் நாங்கள் ஓகே. P1, P2, P3, P4, P5, P6, P7, P8, மொத்தம் 12 பார்ட்டிஷன்ஸ் வச்சிருக்கேன் நாங்கள் ஓகே. ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். பட் இந்த கான்செப்ட் புரிஞ்சு வச்சுங்க. ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே இன்சர்ட் இன்டூ இது வந்து டிரான்சாக்ஷன் பார்ட்டிஷன் வச்சுங்க. TXM P பார்ட்டிஷன் அப்படின்னு ஓகே. இன்சர்ட் இன்டூ TXM பார்ட்டிஷன் ஓகே. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எல்லாம் இன்சர்ட் பண்ண ஆரம்பிப்போம். இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் ஜனவரி ஃபுல் டேட்டா வந்து ஸோ இங்கே வரும். தட் இஸ் 10 மில்லியன் ஓகே. நான் என்ன சொல்ல 120 மில்லியன் ஒரு பார்ட்டிஷனும் ஒரு மந்த்துக்கும் 10 மில்லியன் டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஒரு 10 மில்லியன் வந்துடும் ரைட்டா. ஸோ அதே மாதிரி எல்லாத்துலையும் ஈக்குவலாக 10 மில்லியன் வந்துடும் ரைட்டா. டேட்டா வந்துருச்சு. இப்போ நான் இந்த கமெண்ட் கொடுக்குறேன் ரைட்டா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஓகே வேர் date transaction date between so 01 Jan 2020 and 31 Jan 2020 கொடுக்குறேன் ரைட்டா. கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான் இந்த டிரான்சாக்ஷன் டேபிளில் போய்ட்டு இன்கேஸ் இந்த டேபிள் இப்போ வந்து என்கிட்ட 2 டேபிள் இருக்கு. TXM பார்ட் இருக்கு, TXM டேட்டா இருக்கு. ஸோ என்ன பண்ணா ஃபுல் 120 மில்லியன் பிளாக்ஸையும் அவன் வந்து சர்ச் பண்ணான். இண்டெக்ஸ் இருந்தால் வேற விஷயம் ஓகே. நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது இண்டெக்ஸ் இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகும் ஓகே. அதுவும் ஸ்லோவாக தான் இருக்கும் ஓகே. 120 மில்லியன் டேட்டா அவன் ரீட் பண்ணுவான் ஓகே. விச் இட் டேக்ஸ் அப்ராக்சிமேட்லா ஒரு சரி ஒரு 2 hours வச்சுக்கலாம் ஓகே. 120 மில்லியன் டேட்டா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறேன்னா ஒரு 2 hours ரீட் பண்ணுறோம் ரைட்டா. ஓகே நவ் அதே நான் இங்கே கொடுக்குறேன். இங்கே கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் சேம் கமாண்டை
பட் இங்கே டிரான்சாக்ஷன் டேட்டுக்கு பதிலாக இங்கே இந்த டி எக்ஸாம் பார்ட் அவன் என்ன பண்ணுவான்னா இந்த கீ காலம் இருக்கிற டிரான்சாக்ஷன் டேட்டில் தான் நம்ம பார்ட்டிஷனே கிரியேட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ நேராக என்ன பண்ணுவோம், இந்த ஜான் பார்ட்டிஷன் மட்டும் தான் ரீட் பண்ணோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து பிப்ரவரி மார்ச்சில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ என்ன ஜான் இங்கே இருக்கிறது ஜனவரி பார்ட்டிஷன், ஒன்று ஜனவரியில் மட்டும் தான் இருக்கும் அந்த டேட்டு. ஸோ என்ன பண்ணுவோம், இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் 120 million ரெக்கார்ட்ஸ் அவன் என்ன பண்ணுவான்னா இந்த 10 million ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் ரீட் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி ஃபாஸ்டர். ஸோ மேக்ஸிமம் 10 minutes or 20 minutes சம்திங். ஓகே, இட் வில் பி ஃபாஸ்டாக இருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ இது இந்த பார்ட்டிஷன் மட்டும் ரீட் பண்ணும். அதாவது ரிமைனிங் இட் லீவ்ஸ் 110 million ரெக்கார்ட்ஸ் விட்டுட்டு வெறும் இந்த 10 million ரெக்கார்ட்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் ரீட் பண்ணுவோம். இந்த பார்ட்டிஷன் இருக்கிறத மட்டும் ரீட் பண்ணுவோம், மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம். அது மட்டும் இல்லாம ஓகே, புரியுதா? இது நான் சொல்றது புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இல்ல ஒரே ஒரு டவுட் இருக்குது, சொல்லுங்க. இப்போ இந்த பார்ட்டிஷன் வந்துட்டு நம்ம ரிப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் டேபிள் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு காப்பி தான் பார்ட்டிஷனுங்கிறது. ஆமா. இன்கேஸ் நான் ஃபியூச்சர்ல இப்போ ஜான்ல இருக்கிற ஏதோ ஒரு டேட்டாவை நான் டெலீட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெலீட் பண்ண ரெக்கார்டு வந்துட்டு பார்ட்டிஷன்ல இருந்து டெலீட் ஆகுமா, இல்ல நான் மேனுவலா தான் போய் டெலீட் பண்ணுமா? பார்ட்டிஷன் ஆட்டோமேட்டிக் இல்ல, இது நார்மல் டேபிள் தான் போயிடும். எல்லாமே டேபிள் தான் இல்ல ரைட்டா. அந்த டேபிள் என்ன ஆக்டிவிட்டி நடக்குதோ அதுதான் இங்கே நடக்கும். நீங்க டேட்டா டெலீட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்ட்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகே ஓகே. ஸ்டோரேஜ் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஸ்டோர் பண்ணிருக்கான், பட் ரெஃபரன்ஸ் எல்லாம் சேம் தான். இதே டேபிள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றீங்களோ எல்லா ஆக்டிவிட்டிஸ் நீங்க எங்கேயும் பண்ணலாம். ஓகே ஓகே. சோ எதை இன்சர்ட் பண்ணாலுமே இதுல இன்சர்ட் ஆயிரும். அதாவது இன்சர்ட் பண்ணும்போது சர்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க இதுல இன்சர்ட் பண்ணா ஃபாஸ்ட் இன்சர்ட் ஆகும், இதுல டிரான்சாக்ஷன்ல. ஏன்னா இங்க சர்ச்சிங் இங்க வந்து நான் வந்து செக் பண்ண அவசியம் இல்லை, கடற்கரை இன்சர்ட் பண்ணிட்டு விடும். ஆனா பார்ட்டிஷன்ல இன்சர்ட் பண்ணும்போது ஜனவரி எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம், பிப்ரவரி எங்க இருக்குன்னு சர்ச். அப்போ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ரொம்ப பெர்ஃபார்மன்ஸும் ஃபாஸ்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் ரொம்ப செக் பண்ண முடியாத அளவுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இட் வில் இன்சர்ட் தி டேட்டா. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எல்லாம் இன்டிகிரேட் ஆகாது, ரொம்ப மினிமல்ல. ஓகே. பட் இந்த क्वेश्चंस கேட்பாங்க லைக் see இப்போ இன்சர்ட் பண்ணும்போது நார்மல் டேபிள்ல ஃபாஸ்டா இன்சர்ட் ஆகுது, ஏன் வந்து பார்ட்டிஷன் டேபிள்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இதான் ரீசன். அவன் போயிட்டு பார்ட்டிஷன் செக் பண்ண ஒரு கியூ செக் பண்ணி எங்க இருக்குன்னு பார்த்து இன்சர்ட் பண்ணி ஆகணும். புரியுதா? அதனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது. மைனர் டிஃபரன்ஸ் தான் அது. புரியுதா? ஓகே ஓகே. பட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஷன் இஸ் பெஸ்ட் ஆல்வேஸ். ஏன்ற சொல்றேன் கேளுங்க. ஓகே. ஸோ இப்போ என்னாச்சு, இது 10 million ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டான் ரைட்டா. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து 10 minutes முடிஞ்சிடுச்சு எனக்கு. இப்போ இன்கேஸ் நான் வந்து இந்த ஜான் இது போறதுக்கு பதிலாக நான் மார்ச் கொடுக்குறேன்னு வச்சுங்களா. மார்ச் கொடுக்குறேன் ரைட். அப்போ என்ன 3 months டேட்டா ரீட் பண்ணும். இங்கே அதே தான், இங்கேயும் வந்து ஃபுல்லாக டேட்டா ரீட் பண்ணிட்டு டுடே லாட் ஆஃப் டைம் அகைன். ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் டைம் தான் எனக்கு இதெல்லாம் இருக்கும். பட் இங்கே 3 பார்ட்டிஷன்ஸ், மார்ச் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 பார்ட்டிஷன் தான். ஸோ நேராக போய் என்ன பண்ணோம், ஜான் ஃபிப் மார்ச் இது 3 தான் ரீட் பண்ணோம். இப்போ ஒர்த் ஸோ இது ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 minutes, இது ஒரு 10 minutes, இது ஒரு 10 minutes, டோட்டலாக 30 minutes எடுப்போம் ரைட்டா ஜென்ரலாகவே. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து இங்கே ரீட் பண்ணுறான், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இதை ரீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போய் இதை ரீட் பண்ணுவோம், அத்தனை முடிஞ்சிடுச்சு ரைட்டா. ஸோ ரிமைனிங்லாம் இட் வில் லீவ் இட். இதுக்கு பேர் பார்ட்டிஷன் ப்ரூனிங் இல்லைன்னா பார்ட்டிஷன் எலிமினேஷன். புரியுதா? இதுக்கு பேர் வந்து பார்ட்டிஷன் ப்ரூனிங் இல்லைன்னா பார்ட்டிஷன் எலிமினேஷன். ஓகே. ஸோ எவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நமக்கு பேரலல் ப்ராசஸ்லாம் சொன்னாங்க லாஸ்ட் டைம் வந்து CPU கவுண்ட் ஏற்ற மாதிரி ரைட்டா. இப்போ இந்த டேபிளுக்கு நான் பேரலல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பேரலல் ஆஃப் 4 இல்லை 3, நான் அப்புறம் சொல்கிறேன் எப்படி கொடுக்கணுன்றது ரைட்டா, டியூனிங் சொல்லிட்டேன். பட் ஸ்டில் பேரலல் ஆஃப் 3 கொடுத்தேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொடுக்குறேன் ரைட்டா. 3 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா 3 concurrent process will go and read those things. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 4 கொடுக்கணும் ரைட்டா. வெயிட் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஏன் 4 கொடுக்குறேன்றது சொல்றேன். ஓகே சாரி, நான் ஏன் 4 கொடுக்குறேன்னா பேரலல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் query coordinator ஒருத்தர் இருப்பான். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்ற எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் வந்து ஒரு ஆள் கிட்ட வந்து ஒரு 10 lakhs அமௌண்ட் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு கவுண்ட் பண்ண சொல்றான். ஓகே, ஸோ அவன் என்ன பண்ணுவான், உட்காந்து ஒன்றா கவுண்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகுமா, 10 ரூபா கட்டா இருந்தா ரைட். லாட் ஆஃப் டைம் டு
எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ வந்து நான் நீங்க 4 பேர் இருக்கீங்க, 4 பேர்கிட்ட ஸ்பிட் பண்ணி கொடுக்குறேன். ரைட், நான் வந்து கொரி கோஆர்டினேட்டர், நான் தான் கொரி நான் என்ன பண்றேன், ஓகே கார்த்திக் இந்த அந்த ஃபுல் அமௌண்ட்டை வந்து ரேண்டமா ஸ்பிட் பண்ணி இந்த 4 பேரை நீங்க கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ இப்போ சக்தி கிட்ட கொடுக்குறேன், கிஷோர் கிட்ட கொடுக்குறேன், முகமது கிட்ட கொடுக்குறேன், கார்த்திக் கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டேன். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களாம் கவுண்ட் பண்ணுவீங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு. தட் இஸ் நாங்கள் கொரி கோஆர்டினேட்டர், கொரி ஸ்லேவ்ஸ். ஓகே, ஸோ நீங்களாம் வந்து லைக் ப்ராசஸஸ். நான் என்ன பண்ணுவேன், ஒன்ஸ் நீங்க எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வாங்கி நான் ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுப்பேன். இதுதான் வேலை. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், இந்த பேரல் ஆஃப் 4 கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க இதை. ஸோ ஒரு வந்து ப்ராசஸ் P1 டேட்டா பிளாக்ஸ் ரீட் பண்ணுவார், P2 இதோட இன்ஃபர்மேஷன் பிப்ரவரி டேட்டா ரீட் பண்ணுவார், P3 மாஸ்டர் டேட்டா ரீட் பண்ணுவார். ஸோ எல்லாத்தையும் ரீட் பண்ணி அந்த அவுட்புட் வந்து கொரி கோஆர்டினேட்டர் கொடுத்து கொரி கோஆர்டினேட்டர் கிவ்ஸ் த யூசர். புரியுதா? ஸோ அப்போ என்ன ஆகும், கண்கண்டா ரீட் பண்ணும்போது இவருக்கு 10 மினிட்ஸ், இவருக்கு 10 மினிட்ஸ், இவருக்கு 10 மினிட்ஸ், டோட்டலாகவே 10 மினிட்ஸ் தான் ஆகும் கண்கண்டா ரீட் பண்ணும்போது. கான்செப்ட் புரியுது இல்ல? புரியுதா இல்லையா? புரியுது. கரெக்ட். ஸோ இவ்வளோதான். ஓகே, பேரலல் ப்ராசஸ் இன்னும் நம்ம டியூனிங் நல்லா பார்க்கலாம். ஓகே, பட் இது பேசிக்காக சொல்லியிருக்கேன் அது. ரைட்டா? ஸோ கண்கண்டா ரீட் பண்ண இப்படி ஃபாஸ்ட். ரைட்டா? இங்கேயும் கண்கண்டா ரீட் பண்ண முடியும். ரைட்டா? நான் இல்லைன்னு சொல்ல, பட் அவனும் பிளாக்கை பிரிச்சுப்பான் ஆக்சுவலாக. ரைட்டா? ரேண்டமாக அவன் எடுத்துருவான் அதை. பட் இங்கே இட் வில் பி வெரி ஃபாஸ்ட் வென் கம்பேர்ட் டு டிரான்சாக்ஷன் டேபிள். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் அதே மாதிரி. ஓகே, ஸோ மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து 2021 ஆட் பண்ண, இதுதான் 2020 டேட்டான்னு சொன்னேன் இல்லையா? ஜான் 2021 டேட்டா ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டேன். ஜான் 2021 ஆட் பண்றேன். ரைட்டா? ஜான் 2021 ஆட் பண்ண உடனே நான், ஸோ எனக்கு இந்த டேட்டா வேண்டாம், இந்த டேட்டா வந்து எடுத்து நான் மூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன், எதர் இந்த டேபிளை மட்டும் ஐ கேன் ரீட். எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, செலக்ட் சேம் திங், இதே மாதிரி நான் டெம்ப்ளேட் டேபிள் கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே, கிரியேட். நான் ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம். அந்த பர்டிகுலர் பார்ட்டிஷன் மட்டும் எக்ஸ்போர்ட் எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் டேபிள் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் கிரியேட் டேபிள் டெம்ப். ஓகே, ஜான் 2020 as select star from net transaction. ரைட்டா? சாரி, net table txsum txsum part. Okay, from partition of P1 பார்ட்டிஷன் நேம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த பார்ட்டிஷன் மட்டும் தான் ரீட் பண்ணுவோம் டேட்டா, மற்ற எதுவுமே ரீட் பண்ண மாட்டோம். எடுத்துட்டு இதுக்குள்ள போடலாம். ஸோ இட் பி வெரி ஃபாஸ்ட். ஓகே, கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாட் வில் ஹேப்பன், ஸோ இது நீங்க வந்து இந்த பேக்கப் எடுத்தாச்சு, இந்த டேபிள் பேக்கப் எடுத்து எனக்கு இந்த பார்ட்டிஷனே வேணாம், நான் டெலிட் பண்ண தேவையில்லை. நேராக போய் என்ன பண்ணுவோம்னா அல்டர் டேபிள், என்ன டேபிள் அது, ஸோ txsum underscore draw partition P1. அவ்வளோதான், முடியுது. ஸோ வேறு எந்த டேட்டா அஃபெக்ட் ஆகும், இது கொடுத்தோன்னே செகண்ட்ஸில் ட்ராப் ஆகிடும், அட்வான்ஸ் மில்லி செகண்ட் டக்குன்னு ட்ராப் ஆகிடும். ட்ராப் ஆகி இந்த லிங்க் கட் ஆகிடும் டோட்டலாகவே. ஸோ இதெல்லாம் ட்ராப் ஆகிடும் டோட்டலாக. ரைட்டா? ஓகே, ஸோ இது ட்ராப் ஆகிடுச்சு இப்போ. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. வெரி சிம்பிள். அப்புறம் இந்த டேபிள் எடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி, ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு டெலிட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி டேபிள் ரீபில்ட் பண்ண வேண்டாம். ஓகே, பட் இன்கேஸ் ட்ராப் ஆச்சுன்னா ஏதாவது இண்டெக்ஸஸ் அன்யூஸ்ஃபுல் இருந்தால் தட் யூனிட் ரீபில்ட். ஓகே, இன்கேஸ் லோக்கல் இண்டெக்ஸ் வந்து அதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ புரியுதா கான்செப்ட்? குளோபல் இண்டெக்ஸ், லோக்கல் இண்டெக்ஸ் சொல்லி தரேன். அப்புறம் ஜஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் தெரியுங்க. ஸோ இட் பி வெரி ஃபாஸ்ட். புரியுதா? இது மெயின்டெனன்ஸ் வெரி ஃபாஸ்ட். புரியுதா? அது டவுட் இருக்கு அதுல? ஜனவரி டேட்டா எடுக்கிறதுக்கு வந்து பார்ட்டிஷன் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம் queryல. ஆமா, அது பாத்தீங்களா, இது மாதிரி நீங்க தனியா பார்ட்டிஷன் கொடுத்தா பார்ட்டிஷன் ஆஃப் P1 கொடுத்தா இந்த டேட்டா மட்டும் ரீட் பண்ணுவோம், P2 கொடுத்தா இந்த டேட்டா மட்டும் ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி அது select star from txsum part yes partition of P1. ஆமா, ஓகே. இது மாதிரி கொடுத்தா வெறும் இந்த டேபிள் மட்டும், இந்த பார்ட்டிஷன் மட்டும் ரீட் பண்ணுவோம். சோ இது எதுவுமே டச் பண்ண மாட்டோம். Even you can table partition. ஆமா, இது மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜாயின் கண்டிஷன் கூட கொடுத்தா கூட இந்த பார்ட்டிஷன் மட்டும் ரீட் பண்ணுவோம். ஏன்னா கீ காலம் வந்து உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் டேட்ல இருக்கு. ஸோ அந்த ஜான் பார்ட்டிஷன் மட்டும் தான் பிட்வீன் 01/2022 31
சாரி 31 Jan 2020 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜனவரி பார்ட்டிஷன் மட்டும் தான் ரீட் பண்ணோம், அது எதுவுமே ரீட் பண்ண மாட்டோம். இப்படி கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு டேபிளுக்கு பார்ட்டிஷன் டேபிள் மெயின்டைன் ஆகுது நமக்கு எப்படி சார் தெரியும்? ஓகே, அந்த டேபிள்ல போயிட்டு யூசர் டேப் பார்ட்டிஷன்ஸ் பார்த்தா தெரியும். யூசர் அண்டர்ஸ்கோர் டேப் அண்டர்ஸ்கோர் பார்ட்டிஷன்ஸ். அப்படி இல்லைனா கூட செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் பார்ட்டிஷன்ட் partition from user underscore tables. இதல போய் பார்த்தா கூட தெரியும். நான் நாளைக்கு டெமோல உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி பண்ணனும். இதல போய் பார்த்தா இந்த பார்ட்டிஷன் வந்து டேபிள் பார்ட்டிஷன் டேபிளா இல்ல நான் பார்ட்டிஷன் டேபிளான்னு தெரியும். எஸ்னா பார்ட்டிஷன் டேபிள், நோனா நான் பார்ட்டிஷன் டேபிள். கவனிக்க பார்க்கலாம் அது. கிளியரா? ஓகே. சோ இதெல்லாம் டவுட் இருக்கா? இது பேசிக் பார்ட்டிஷன். ஓகே. நவ the 5 minutes. ஓகே, இது வந்து பார்ட்டிஷன். இப்போ நான் என்ன பண்றேன், சப் பார்ட்டிஷன் பண்றேன். சோ இது என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு இதுல? இல்ல சார். ஓகே, இப்போ நம்ம சப் பார்ட்டிஷன் பார்க்கலாம். வாட் இஸ் சப் பார்ட்டிஷன்? இப்போ நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ டேட் வைஸ் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், அதோட லிஸ்ட் பார்ட்டிஷன் உண்டு கான்செப்ட், ரைட்டா? Next class will be the partitions, but I will explain now. இப்போ வந்து transaction date கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி லொகேஷன் ஒரு காலம் இருக்கு எனக்கு, ரைட்டா? லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், ரைட்டா? One second. லொகேஷன் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து நாலு லொகேஷன் இருக்கு. இந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் வந்து ஏதாவது இந்த 4 லொகேஷன் தான் வருவாங்க. ஓகே, இல்லைன்னா ஒரு செக் லைக் திஸ்: சென்னை, ஓகே, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 4 லொகேஷன் இருக்கு, ரைட்டா? ஸோ எல்லா கஸ்டமர்ஸும் வந்து இந்த 4 லொகேஷனுக்குள்ள தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் இந்த டிரான்சாக்ஷன் டேபிள் சொன்னேன் இல்லையா, I just remove those things. இது இருக்கட்டும். இப்போ எல்லா கஸ்டமரும் ஒரு ரெக்கார்ட்லயும் எனக்கு வந்து இந்த ஃபில் ஆயிடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த 4 லொகேஷன் தான், எந்த லொகேஷனுமே கிடையாது. ஓகே, என்வரன்மெண்ட்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் சப் பார்ட்டிஷன் பண்ணுவேன். அகைன் திஸ் கேன் பி பார்ட்டிஷன். நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இதை. No. இப்போ பாத்தீங்கன்னா ஸோ எல்லா பார்ட்டிஷன்லயும் வந்து ஒரு ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், தென் இட் வில் பி ஈஸி. ஓகே, எனக்கு இதான் காலம். ஓகே, டிரான்சாக்ஷன் டேபிள் டிரான்சாக்ஷன் அண்டர்ஸ்கோர் டேட் இருக்கு. ஓகே, அக்கௌண்ட் நேம் இருக்கு. ஓகே, அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. ஓகே, அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் லொகேஷன், எந்த லொகேஷன்ல இருக்காரு. ஓகே, ஸோ எவ்வளோ பேலன்ஸ், எவ்வளோ டெபாசிட் பண்றாரு. இதுதான் டெய்லி டிரான்சாக்ஷன். எனக்கு எவ்வளோ டெபாசிட் பண்றாரு, அதுக்கப்புறம் லைக் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, கரண்ட்லி டோட்டல் அமௌண்ட் வச்சிருக்காரா. ஸோ இதான் என்னுடைய டிரான்சாக்ஷன் டேபிள் இன்ஃபர்மேட்டிவ். வராரு ஒருத்தர், நேம், அக்கௌண்ட் நம்பர், ஓகே, எந்த லொகேஷன் நம்பர் கொடுக்குறாரு. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா லைக் 01, ஓகே, இல்லை ஜான் இன்னைக்கு வந்து. ஓகே, ஸோ அவர் வந்து ஓகே அக்கௌண்ட் நம்பர்ல 1000 இந்த அக்கௌண்ட் நம்பர்ல, ரைட்டா? ஸோ இது சென்னையிலேருந்து சிஎன், என்னுடைய பேசிக் லொகேஷன் இதுதான். ஓகே, ஸோ 100 rupees 1000 rupees டெபாசிட் பண்ணுறாரு. டோட்டலாக வந்து 20,000 rupees வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கணக்கு. அத்தால் இந்த மாதிரி 02 இல்லை வேற சேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 01 Jan 2020. ஓகே, ராம்ன்றவர், ஓகே, ராம்ன்றவர் இந்த அக்கௌண்ட் நம்பர்ல. ஓகே, ஸோ இது அவர் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காரு, எம்டி, ரைட்டா? ஓகே, 22,000 rupees டெபாசிட் பண்றாரு.
ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ரைட்டா. ஸோ இது மாதிரி என்ன டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் டிரான்சாக்ஷன் டேட் வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். ஸோ பார்ட்டிஷன் பண்ணும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு ரைட்டா. அகைன் ஐ கேன் ஸ்டில் டூ எ சப் பார்ட்டிஷன். ஓகே, சப் பார்ட்டிஷன் பண்ணும்போது சென்னை மதுரை மாதிரி கொடுக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 பாக்ஸ், அதாவது 4 பார்ட்டிஷனாக கிரியேட் பண்ணுவோம் ரைட்டா. இது வந்து டேபிள் நேம் ரைட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே 1 2 சென்னை மதுரை, ஓகே திருச்சி கோயம்புத்தூர், இது மாதிரி 4 இது வச்சிருக்கணும், 4 பார்ட்டிஷன் வச்சிருக்கேன் இங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, 1 செகண்ட் பஸ், ஒரு பார்ட்டிஷன்லயும் ரைட். ஸோ இதுல வந்து P1ல இந்த பார்ட்டிஷன், ஓகே P2ல இது, P3ல இது, ஓகே. ஸோ P4 ஒரு பார்ட்டிஷனும் அகைன் இட் வில் பி ஸ்ப்ளிட்டட் இன்டு, ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஓகே P5 P6 P7 மாதிரி, ஓகே ஸ்டில் P5 P6 P7 P8, ஓகே P9 P10 ஸோ இந்த மாதிரி ரைட். P2 வரைக்கும் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ டேட்டா நான் இன்சர்ட் பண்றேன்னு வச்சுங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ வந்து நீங்க டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டை பார்ப்பான். ஓகே, டேட் வந்து ரேஞ்ச், இந்த டிரான்சாக்ஷன் இங்கே போயிடுது ஜனவரிக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷன், ஸோ சிஹெச். ஸோ நேராக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஹெச் சென்னையா மதுரையோ கோவை இங்கே இருக்கு பாருங்க. சென்னைன்றது பார்ட்டிஷன், ஓகே எம்டின்றது பார்ட்டிஷன், C1ன்றது பார்ட்டிஷன், TRன்றது பார்ட்டிஷன். நான் டெமோ காமிக்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே சென்னை மதுரை கோவை லைன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா இன்சர்ட் பண்ண இப்போ சென்னையோட லொகேஷன், சென்னையோட டேட்டா இங்கே இருக்கும், மதுரை இதெல்லாம் இங்கே இருக்கும், கோயம்புத்தூர்லாம் இங்கே இருக்கும், திருச்சிலாம் இங்கே இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ என்ன ஆகும், எல்லாமே ஸ்பிட் ஆகிடும். ஸ்டில் அப்போ என்ன ஆகும், ஆக்சுவலாக எனக்கு இந்த 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து அகைன் எனக்கு வந்து 2.5 டிஃப்ரெண்டாக பிரிஞ்சிடும். எவ்வளோ டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே பிரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது நல்லா பார்த்துங்க, செலக்ட் ஃப்ரம் அந்த டேட்டா கொடுக்கணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னா TXM underscore part, ஓகே வேர். கண்டிப்பா அந்த வேர் கிளாஸ்ல உங்களுடைய கீ காலம் இருந்தே ஆகணும். இப்போ நாங்கள் பார்ட்டிஷன் வந்து அந்த டிரான்சாக்ஷன் டேட்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, ஓகே between 01 Jan 2022, ஸோ 13 வச்சுக்கிறேன், 30 anything, okay Jan -2020 அண்ட் இப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் புனிங்க நடக்கும். இது நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த காலம் இல்லைன்னா ஜஸ்ட் எல்லா டேபிளும் எல்லா பார்ட்டிஷனும் போய் ஆக்சஸ் பண்ணிட்டு வருவான். ஓகே, ஸோ கண்டிப்பா அந்த கிளாஸ்ல வந்து இந்த ஆப்ஷன் இருக்கணும் ரைட்டா. அதுக்கப்புறம் அண்ட் ஓகே லொகேஷன் ஈக்குவல் டு மதுரை அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ கண்டிப்பா உங்க டேட்டா மதுரை விட்டு போகாது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஜனவரி டேட்ல போயிட்டு இந்த மதுரை லொகேஷன் இந்த பிளாக்கை மட்டும்தான் அவன் ரீட் பண்ணுவான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மதுரையை மட்டும்தான் ரீட் பண்ணுவோம். ஓகே, வேற எதுவுமே ரீட் பண்ண மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா ஸ்டில் ஓகே இந்த டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த 10 மில்லியன் ஒன்ஸ் இது மாதிரி ஸ்பிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓகே 2 மில்லியன், ஓகே 3 மில்லியன், ஓகே அப்புறம் 2 மில்லியன், அப்புறம் 3 மில்லியன். ஸோ 10 ஓகே மொத்தம் 10 மில்லியன் ஆயிடுச்சா. ஓகே, அந்த 10 மில்லியன் டேட்டா இது மாதிரி ஸ்பிட் ஆயிடும். ஓகே, சென்னைக்கு வந்து இது மாதிரி, ஓகே மதுரைக்கு வந்து 3 மில்லியன், 2 மில்லியன், ஸோ ரேண்டமா இது ஸ்பிட் ஆயிருக்கும் ரைட்டா. டேட்டா எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். புரியுதா அது? ஸோ இந்த மாதிரி ஸ்பிட் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன், ஸ்டில் 3 மில்லியன் டேட்டா மட்டும் தான் ரீட் பண்ணேன் இன்ஸ்டெட் ஆஃப் 10 மில்லியன். அப்போ என்ன ஆகும், இந்த 10 மினிட்ஸ்ன்றது எனக்கு இன்னும் 5 மினிட்ஸாக குறைஞ்சிரும் ரைட்டா. இன்னும் எனக்கு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸாக குறைஞ்சிரும் ரைட்டா. ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி சப் பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணி நான் மேக் ஷுர் உங்களுடைய இந்த வேர் கிளாஸ்ல இந்த பார்ட்டிஷன் கீ, ஓகே இந்த சப் பார்ட்டிஷன் கீயும் இந்த பார்ட்டிஷன் கீ இருந்தால் மட்டும்தான் இது யூஸாக இருக்கும், இல்லைன்னா கிடையாது
ஓகே. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஏன்னா உனக்கு தெரியாது எதை போய் நான் கீ கொடுத்தா மட்டும்தான் வில் கோ அண்ட் சர்ச். டிரான்சாக்ஷன் கொடுக்கல டேட் கொடுக்கல அப்படின்னா ஃபுல் சர்ச் தான் போகும், ஒரு ஆப்ஷனே இல்லை. கிளியரா இது வரைக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? பார்ட்டிஷன் சப் பார்ட்டிஷன் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே எனஃப், இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிஷன், ட்ராப் பார்ட்டிஷன், ஆட் பார்ட்டிஷன், ஸ்பிட் பார்ட்டிஷன் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வில் சி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் படிச்சு வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் என்ன பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? கிளியர்ல?